சிபி சார், என்ன உண்மையை சொல்ல முடியலையா? அப்படியே உள்ளுக்குள்ள உறுத்துமே. உள்ள அப்படியே உறுத்துதா? எப்படியாச்சும் உண்மையை சொல்லிடலான்னு. ஆனா சொன்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தானே தயங்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே. எதுக்குமே பயப்பட மாட்டீங்களே. உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க. சொல்லிருக்கலாம்ல. நீங்க இப்ப எந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்களோ அதே நிலைமையில தான் நானும். சென்னாமாவோட கோவம் நெருப்பு மாதிரி. அது மத்தவங்களோட சேர்த்து அவங்களையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிருங்கிற பயத்துல தான் நான் சொல்லாம இருக்கேன். இப்பவும் எங்க அப்பா தப்பு செய்யலங்கிற ஆதாரம் கிடைச்சா அடுத்த செகண்டே நான் ஜனாமா முன்னாடி வந்து உண்மையை சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். ப்ளீஸ் சிபி சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நாம சொல்ல போற உண்மை ஜனாமாவை பாதிக்கும். இசைக்குட்டி, புஷ்பா புஷ்பா இசைக்குட்டி எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. இந்தாங்க. பொம்மை நல்லா இருக்கா? ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? ம் 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 சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? ம். அம்மா, அம்மா எங்க போயிருக்காங்க? வெளியே வெளியே வெளியே. வெளியிலையா? ம் சரி, இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. தம்பி, உன்னோட கோவம் வெறுப்பு எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. ஆனா அது தப்புன்னு தெரியறப்ப நீ கண்டிப்பா யோசிக்காம என்ன தேடி வருவ. ஆனா அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் என் புருஷனை என்னைய வரைக்கும் தேடிட்டு இருக்கேன். எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு ஒரு தகவலுமே இல்ல. இத்தனை நாள் ஏதோ எங்க அம்மா கூட சேர முடியாம போனாலும் அவங்க பக்கத்துலயாவது வாழ்ந்துட்டு இருந்த. இப்ப அந்த குடுப்பனையும் போச்சு. இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு நாங்க நிரபராதின்னு நிரூபிக்கணும். ஏழைங்களுக்கு தெய்வம் தான் சாட்சி சொல்லுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கும் அந்த தெய்வம் இறங்கி வந்து சாட்சி சொல்ற காலம் வரும்பா. அது வரைக்கும் அத்தைக்காக ஒன்னே ஒண்ணு செய்யக்கண்ணா. சொல்லுங்க. என்கிட்ட எவ்வளவு வேணாலும் கோவப்படு, சண்டை போடு. ஆனா என் பிள்ளைங்க எந்த தப்பும் பண்ணலையே. அதுங்களை ஒதுக்காத. உனக்கு பிடிக்காத அத்தை வயித்துல பிறந்திருந்தாலும் அதுங்களும் இந்த குடும்பத்தோட ரத்தம் தானே சிபி. அவங்கள நீ முன்ன மாதிரி பாக்குறது இல்ல. ஏதோ நீ ஒதுங்கி நிக்கிறன்னு எனக்கு தோணுது. குறிப்பா தமிழ். அவ என் பொண்ணா பிறந்ததை தவிர வேற எந்த தப்புமே பண்ணல சிபி. அவளை வெறுத்துடாத. அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவ வயசுக்கு படக்கூடாத கஷ்டமெல்லாம் பட்டுட்டா. அவளுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே ஆறுதல், நம்பிக்கை எல்லாமே நீ மட்டும்தான். அவளை மட்டும் கைவிட்டுறாதப்பா. என்னைக்கு இந்த வீட்டுக்கு தமிழ் வேலைக்கு வந்தாலும் அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ் தன்னை பத்தி யோசிக்கிறத விட இந்த குடும்பத்தை பத்தி யோசிக்கிறது அதிகம். தமிழ் தப்பாவே ஒரு முடிவெடுத்தாலும் அது இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைய நீ தமிழ் மேல வை. சிபி, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. உன்னால என்னைக்கு ஒரு பொண்ணு கண்ணீர் சிந்துறாளோ அன்னைக்கு நீ ஆம்பளையா தோத்துட்டேன்னு அர்த்தம். இது உனக்கு மட்டும் இல்ல, எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொருந்தும். அத மறந்துடாத. இந்த வீட்ல நான் உன்னோட அம்மான்னு எத்தனை உறவு இருந்தாலும் தமிழுக்கு நிரந்தரமான ஒரே உறவு அது நீதான். நீ மட்டும்தான். எங்களால தமிழுக்கு கஷ்டம் வரலாம், தமிழ் கண்ணீர் சிந்தலாம். ஆனா கட்டின புருஷனால கண்ணீர் சிந்தக்கூடாது. ஒரு ஆம்பளை
நல்லா இருக்கணும்னு முழு நேரமும் யோசிக்கிறது அவனோட பொண்டாட்டி தான். அவளை காயப்படுத்திட்டு அந்த ஆம்பளையால வெளியே போய் எதையுமே சாதிக்க முடியாது. என்ன முந்திரி இவ்வளவு கம்மியா போட்டிருக்க? இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கலாம்ல? என்னத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? திடீர்னு என்ன பாயசம்லாம் செய்ய சொல்றீங்க? ஆமா, ஒரு பெரிய பிரச்சனை ஒளிஞ்சிருச்சுல்ல. என்ன பிரச்சனை? அதான் அந்த ஜெயராணி, அவ நம்ம ஆபீஸ விட்டு ஒளிஞ்சு போயிட்டாள்ல, அதுக்குதான். இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம், செலிப்ரேட் பண்ண வேணாமா? என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. மீனா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இருக்காதா? ஏன் இவ்வளவு மோசமா மாறிட்டு இருக்க? நான் என்ன மாறினேன்? பின்ன என் தங்கச்சி வேலை விட்டு போனத ஸ்வீட் செஞ்சு கொண்டாடுவியா நீ? ஆமா, தப்பு பண்றவங்க ஒழியும் போது அத கொண்டாடுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்படி அவ என்ன தப்பு பண்ணா? கம்பெனி ரகசியத்தை திருடி வேற ஒருத்தவங்களுக்கு விக்கல, அவ நல்லவளா? பதில் சொல்லுங்க. கொய்யக்களமா பிடிபட்டிருக்காள்ல, அவளே ஒத்துக்கிட்டு தானே கம்பெனி விட்டு வெளியில போயிருக்கா. அவ இப்ப இல்லங்க, எப்பவும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவ தானே. நீங்க தான் தங்கச்சின்னு தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க. சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்ட வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்க தங்கச்சி பக்கத்துல 1% கூட நியாயம் இருக்காது. ஆனா எப்படிதான் நீங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கெட்டது பண்றவங்கள தேடி தேடி நம்புறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. ச்சை! தமிழ், ரொம்ப சாரிம்மா. உன் கண்ணு முன்னாடியே உன் அம்மாவை அவ அப்படியெல்லாம் பேசும்போது உன் மனசு என்ன கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா தெரியுமா. என்னால ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. தப்பா எடுத்துக்காத. எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என் தங்கச்சி நிரபராதின்னு நிரூபிக்கிறது மட்டும்தாம்மா. அது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு தான் இவ வாயெல்லாம் அடக்க முடியும். ம்